குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பைத்தூர் ஊராட்சி உள்ளது. பைத்தூர், முருவம், கல்லுக்கட்டு, நயினார்பாளையம், அம்மன் நகர், சக்தி நகர் உட்பட 14 குக்கிராமங்கள் உள்ளன. 8000 பேர் வசிக்கின்றனர். திமுகவைச் சேர்ந்த கலைச்செல்வி ஊராட்சி தலைவியாக இருந்தார். தேசிய ஊரக வேலை திட்டத்தில் முறைகேடுகள் செய்ததாக கலைச்செல்வி மீது புகார் எழுந்தது. விசாரணையில் குற்றச்சாட்டு நிரூபணமானது. ஹைகோர்ட் உத்தரவுப்படி கடந்த ஜூலை 29ஆம் தேதி கலைச்செல்வியை ஊராட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கி சேலம் கலெக்டர் பிருந்தா தேவி உத்தரவிட்டார். துணைத் தலைவராக இருந்த அதிமுகவைச் சேர்ந்த சந்திரசேகர் புதிய தலைவராக பொறுப்பேற்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஊரின் முக்கிய இடங்களை தூய்மைப்படுத்துவதற்காக ப்ளீச்சிங் பவுடர் போட ஊராட்சி அலுவலக கிடங்கை தலைவர் சந்திரசேகரும் தூய்மை பணியாளர்களும் திறந்தனர். ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் அதில் கலந்து தெளிப்பதற்காக சுண்ணாம்பு என 200 மூட்டைகளை குடோனில் ஊராட்சி நிர்வாகம் வைத்திருந்தது. ஆனால் எந்த மூட்டையிலும் ப்ளீச்சிங் பவுடரோ சுண்ணாம்பு பவுடரோ இல்லை. எல்லா மூட்டைகளிலும் கல் துகளும் மண்ணும் தான் இருந்தது. அதிர்ச்சி அடைந்த ஊராட்சி தலைவர் மற்றும் பணியாளர்கள் அந்த 200 மூட்டைகளை கிடங்கில் இருந்து அப்புறப்படுத்தி குடோன் பின்புறத்தில் கொண்டு வந்து போட்டனர். பிறகு புதிதாக ப்ளீச்சிங் பவுடர், சுண்ணாம்பு பவுடர் வாங்கி வந்து ஊரின் முக்கிய இடங்களில் தெளிக்கப்பட்டது. இந்த சூழலில் கடந்த 14ஆம் தேதி இரவோடு இரவாக 200 மூட்டைகளும் காணாமல் போனது. மூட்டைகள் மாயமாகி இருப்பதை கண்ட ஊராட்சி தலைவர் சந்திரசேகர், வார்டு உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்திலிடம் ஊராட்சி தலைவர் சந்திரசேகர் புகார் அளித்தார். ப்ளீச்சிங் பவுடர், சுண்ணாம்பு பவுடர் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளது. அதற்கு ஆதாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக மண் துகள் மூட்டைகளை இரவோடு இரவாக எடுத்துச் சென்றுள்ளனர். ப்ளீச்சிங் பவுடர் முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சந்திரசேகர் வலியுறுத்தினார். ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதை அறிந்த பைத்தூர் ஊராட்சி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ பைத்தூர் ஊராட்சி தலைவர் கலைச்செல்வி அவர்களை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க ஊழல் காரணமாக. இப்போ நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். பொறுப்பேற்ற உடனே இப்போ டெங்கு எல்லாம் பரவுதுன்னு ப்ளீச்சிங் பவுடர் போடலாம் இருக்கான்னு திறந்து பார்த்தா அது பூரா வெறும் மண்ணாக இருக்குது. இப்போ ப்ளீச்சிங் பவுடர் வேறு வாங்கி போடணும். இப்போ உடனடியாக திறந்து பார்க்கும்போது தான் உள்ளே ஏற்கனவே இருந்தது பார்த்தா பூரா மண்ணாகவே இருக்குது. அதை இப்போ எல்லாம் வெளியே எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சுமார் ஒரு 200 மூட்டைக்கு வெறும் மண் மூட்டையை அடங்கி இருக்குது. அந்த மண் மூட்டையும் இப்போ அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இது சம்மந்தமாக அதிகாரிக்கு நான் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே தகவல் கொண்டு போய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டாக்கா அதுக்கு மேல் நடவடிக்கை அதிகாரிகிட்ட சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. இன்னும் பஞ்சாயத்து ஆஃபீஸில் எந்த விதமான கணக்கு வழக்கும் ஒப்படைக்கலை. பஞ்சாயத்து ஆஃபீஸ் சாவி எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, அதை கூட கொண்டு கொடுக்கல. இன்னும் ரெக்கார்டு என்ன இருக்குதுன்னு தெரியல. அது நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி கேட்டால் தாங்க தெரியும். அவர்கிட்ட கேட்டால் ஒன்றும் இல்லைங்கன்னா அங்கேனா இங்கேனான்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் என்கிட்ட முழுசாக எந்த கணக்கு வழக்கும் கொடுக்கல, என்கிட்ட காட்டவும் இல்லை. ஜூலை 29ஆம் தேதி பதவி நீக்கம் உறுதியாகி கோர்ட்லேருந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க தலைவரை. பதவி நீக்கம் பண்ண அப்புறம் மறுபடியும் 9ஆம் தேதி பொறுப்பு எனக்கு கொடுத்து பதவி ஏற்றுக்கிட்டேன். இன்னி வரைக்கும் அவங்க சாவியும் கொண்டு கொடுக்கல, கணக்கு வழக்கம் எதுவும் ஒப்படைக்கலை. அதிகாரிகிட்ட முறையாக தெரிவிச்சுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பிறகு தான் நாங்கள் இங்கே ரெக்கார்டெல்லாம் வந்த பிறகு தான் நாங்கள் நிர்வாகம் நடத்துறதுக்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நிர்வாகத்தில் என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு தெரிய வரும்.